இன்னைக்கு முருகன் பேசும்போது சொன்னாரு, நிறைய கொரோனா காலத்தில் வந்து பிணங்களை அடக்கி இருக்கிறோம், பல பிணங்கள். நான் என்னுடைய ரொம்ப டவுட்டாக தான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது, என்னென்ன கொரோனா காலத்தில் யார் யாரெல்லாம் பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில், ஏன்னா அவர் கொரோனாவை மெயின் பண்ணி சொன்னதுனால, அதுவும் தமிழ்நாட்டில், நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் அவர் தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர் அப்படிங்கிறதுனால நகராட்சியில் போய் பேசி சுகாதார அதிகாரியோட ஒப்புதலோடு தான் கொரோனா காலத்தில் பாடிக்கெல்லாம் வாங்கி அடக்கம் பண்ணுவாங்க. வில்லேஜாக இருந்துச்சுன்னா விஓ கிட்ட பர்மிஷன் வாங்கி அடக்கம் பண்ணுவாங்க. அது போலீஸுக்கு போய் அப்புறம் ஜிஹெச்சுக்கு போய் பாடி வரும். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் சார், உங்களுடைய அமைச்சர், அதாவது நம்முடைய அமைச்சர் தான், உங்களுடைய கட்சியை சார்ந்த எல் முருகன் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இங்கே பெரிய பணி செஞ்சாங்க, குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்களுக்காக பணி செய்தார்கள், ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்ல முடியும், என்னால் பட்டியலிட்டு காட்ட முடியும். காணத்தூரிலே இருந்த கோவில் தர்மகர்த்தாவை எடுத்து தமுமுகவினர் அடக்கம் செய்ததற்கு முதல்வர் பாராட்டி இருக்கிறார். அதே மாதிரி கூடுவாஞ்சேரியிலே பாஜக பிரமுகர் இறந்த போது ஒரு சமூக ஒரு ஒற்றுமை, பாஜக பிரமுகர் இறந்த போது இறங்கி தமுமுக செய்ததற்கு, தாம்பரம் யாக்கூப் செய்ததற்காக அவரை வந்து பாராட்டி இருக்கிறாங்க, முதல்வரும் பாராட்டி இருக்கிறார். ஆன் ரெக்கார்ட்ல இருக்குது. இப்படி ஆன் ரெக்கார்ட்ல பல சேவைகள் செய்த அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, அப்படி என்ன சேவையை செஞ்சாங்க? ஆன் ரெக்கார்ட்ல ஒரு உதாரணத்தை காட்டுங்க. தினமணியில பாத்தீங்கன்னா ஏஎன் சிவராமன் காலத்துல இருந்து வைத்தியராமன் காலம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் செய்த அரும்பணிகளை பல முறை பாராட்டி இருக்கிறாங்க. ஆதாரம் கேட்ட அலிம் புகாரியை போய் தினமணியை படிக்க சொல்லுங்க, இல்ல லைப்ரரியில காலையில் எடுத்து அனுப்புறாங்க. நீங்க நேரம் காலெல்லாம் சொல்லுங்க. நான் கேட்டது கொரோனாவில் உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணாரா, கொரோனால உடங்க எடுத்து அடக்கம் பண்ணாங்களா? அது அவர் தான் சொல்லியிருக்கிறார். கொரோனா நாங்க பணி செஞ்சிருக்கிறோம். அவர் குறிப்பிட்ட கரெக்டா குறிப்பிட்டு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ கேட்டதுக்கு. சுனாமி காலத்துல இருந்து ஒரு நிமிஷம், சுனாமி காலத்துல இருந்து தேசிய பேரிடர் வரைக்கும் தினமணியில பல முறை ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சு கற்ற வந்திருக்குது. கொரோனா காலத்தில் நீங்கள் அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் நீங்கள் அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி 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 சொன்னார்ல, ஆர்எஸ்எஸ் அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி நன்றி கொரோனா காலத்தில் நீங்கள் ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி நன்றி.